ஓகேவா? நீ தான் பண்ண போற பாரு, சிரிக்காத. ஏங்க வளையல எனக்கு எடுக்க சொன்னா, அவளுக்கு வளையல் எடுத்துட்டு அவ சைஸ்ல வந்து வளையல் எடுத்துட்டு என்னை போடு போடுன்னு சொல்லி ட்ரை பண்ணி எடுக்கும் போது பாருங்க ரத்தமே வந்துருச்சுங்க. ஹலோ ஜேஎஃப்எம் வேஸ், நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், ப்ராப்பரான வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லேடி கிட்ட போட போகிறேன். நம்ம மிஸ்ஸஸ் ஜேஎஃப்எம் வேஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க சேனலுக்காக நம்ம வந்து ஒரு லேடி கிட்ட போட்டு மேக்கப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கியோட இந்த வீடியோவில் வந்து அதை நம்ம பார்க்க போகிறோம். அதான் இனியோட விலாகு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது என்னென்ன பண்ண போகிறோன்றதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. என்னென்ன வந்து சூஸ் பண்ணுறோம், லைக் ஒரு விக்காக இருக்கட்டும், இல்லை ஃபுல் சேவாக இருக்கட்டும், என்ன பண்ணுறோன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கோம். ஸோ மதுரையில் நம்ம சென்னையிலேருந்து மதுரை வந்த விலாக் எடுக்க முடியலை. பட் நம்ம மதுரைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நிறைய பிளான்ஸ் இருக்குது, எப்படி போகுதுன்னு தெரில. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான லுக்குக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸா இல்லை தேவையான நெசசரியான ஜுவல்ஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாமா? வாங்க போகலாம். அவ்வளோதான் ஜேஎஃப்எம் வியூஸ். இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வந்து சலூனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஃபுட் சேல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ளவுஸு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி காலைல தான் நம்ம ஊர்லேருந்து வந்தோம். ஸோ வந்த பிறகு வந்து சரி இவங்க வேறு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் மேக்கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி வருதுன்றத அவுட்புட் வந்து மிஸ்டர் ஜேஎஃப்எம் சேனலில் பார்ப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ஸு நம்ம போகிற இந்த வ்ளாக் எல்லாமே நம்ம சேனலில் பார்ப்பீங்க. ஓகேவா? சரிங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணன் ஆக்சுவலாக ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காப்புல, அது முடிஞ்ச பிறகு வந்து பண்ண வேண்டியது. டெய்லி கிட்ட ஐஸுக்காக என்னென்ன பண்ண வேண்டியது பாருங்க. பார்த்துட்டு உங்கள் லைக்கும் மேக்கப்பும் புக் பண்ணுங்க. ஆக்சுவலாக அண்ணா வந்து சூப்பராக வந்து ஃபுல் சேவ் பண்ணிட்டா, அப்புறம் நீட்டாக நல்லா முழுன்னு இருக்கு. ஸோ இன்னைக்குள்ள வந்து மேக்கப்பை பிடிச்சிட வேண்டியதான். என்ன ஐஸோ பிடிச்சிடல, ஆனால் சூப்பராக இருக்குது. மூஞ்சி ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வெள்ளையாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே. ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், இப்போ நம்ம வந்து சௌரி முடி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். சௌரி முடியா டோப்பாவா? எங்கே வந்திருக்கோம் சொல்லு? ஏழுக்கடல் சைடில் வந்திருக்கோம். ஏழுக்கடல் சைடு இந்த நந்தி மண்டபம் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அது பக்கத்தில் வந்து அது எய்த்தாப்பில் வந்து ஒரு மண்டபமாக இருக்கும். அங்கே எல்லாமே கிடைக்கும். அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ரைட்டா? ஆமாம். ஸோ இங்கே நம்ம வந்து டேரெக்டாக வந்து வெளியில் போயிருந்தோம் அந்த வேலையை முடிச்சுட்டு. ஸோ இப்போ வர்றோம். ஃபேஸ் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் சேவ் பண்ணதுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. ட்ரைசைக்கிள் அண்ணாலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. ஆமாம், முழுக்கடின்னு இருக்குல்ல ஒரு மாதிரி. இல்லை இவ்வளோ தான். சரி உள்ளுக்கலாம் நம்ம போயிட்டு ஸோ என்ன வாங்குறோன்றதை பார்க்கலாம். இது எவ்வளோ? ஃபுல்லாக மாட்டலாமா? சரி எவ்வளோ? அண்ணா என் மண்டிக்கு போகுமா உள்ளுமே? அண்ணா இப்போ அந்த சைடு உள்ள கடையெல்லாம் இந்த சைடு மாற்றியாச்சா? இது ஓகேவா? நீ தான் பண்ண போற பாரு, சிரிக்காத. கொஞ்சம் மாடர்னா இருக்கானா? இது என்ன மாடர்னா? சரி இது எவ்வளோ? இது 350 ரூபா. பார்க்க சிரிக்காதீ, சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எங்களுக்கு 8னா? ரெயின் டிராப்ஸா? அந்த சாரிக்கு என்ன கலர்? அந்த வளையல் தானே எடுக்கணும். சாரிக்கு வந்து மெரூன் கலர், மெரூனும் கோல்டன் பார்டர். இந்த மெரூனும்
கோல்டன் சேர்ந்து அதுலேயே இருக்கும் காமிக்கிறேன். நான் அதை காமிக்கிறேன் என்ன சாரீ கலர் எப்படி இருக்குன்னு. ஏங்க வளையல எனக்கு எடுக்க சொன்னா அவளுக்கு வளையல் இல்ல எடுத்துட்டு இவருக்கும் அவ சைஸ்ல வந்து வளையல் எடுத்துட்டு எனக்கு போடுன்னு சொல்லி ட்ரை பண்ணி எடுக்கும் போது பாருங்க ரத்தமே வந்துருச்சுங்க கையில இருந்து. இப்போதான் இந்த மாதிரி வளையல பார்த்துட்டு தெளிவாக தாங்க இருக்காளுங்க எல்லாம். அந்த வளையல் எடு அந்த சைஸ்ல வளையல் எடுன்ட்டு ஆனா ஊன்னு பண்றது ரத்தம் வந்துருச்சே. இப்போ யார் பதில் சொல்லுவா? நீ சொல்லுவியா? நான் இது கொஞ்சம் டைட்டா இருக்கு இவருக்கு. டைட்டாக தான் இருக்கும். இல்லை சும்மா வச்சு பாரு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக டைட் உங்களுக்கு வேணும்னா இதை எடுங்க. இது என்னன்னா வாட்ச் மாதிரி இருக்குண்ணா. என்ன அவங்களுக்கு நீங்க எடுங்கன்னு சொல்லிடுவீங்க. அடுத்து நான் உங்களுக்கு வேணாம். நீங்க போடணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு வேணாண்ணா. கழட்டி இரு. அந்த டச் மாடல் வாங்கி முடிச்சிட்டியா? சாரி இல்ல இப்ப தோடா அந்த பட்டன் மாதிரி ப்ரோ. போல் ஒரு போல்ல தான் இருக்கு, இதுல இல்ல. வேணாம் ப்ரோ. என்ன தொங்குற மாதிரி நமக்கு தோட போட்டு வந்து இது கீழே வந்து அழகா இந்த மாதிரி ஜிமிக்கி இருக்கு பார்த்தீங்களா, மேலே தோட கழட்டிட்டு அதை மாட்டி கொடுத்துருவோம். அப்படியா? அப்படி தான் செட் பண்ணணும். உங்களுக்கு பெரிய பெரிய ஃபோட்டோஸ் கொடுக்கலாம். கரெக்டாக தெரியுதா? பாரு இதில் பாரு. தெரியுது. நல்லா இருக்கா? நான் அப்படி இந்த பொண்ணு நிறைய சேர்த்து கலர்ல இருக்கா? நல்லா தெரியுதா? ஓகேவா? இந்த மேலே இருக்க தோட கழட்டிட்டு உங்களுக்கு ஒரு கோல்டு தோடு போட்டு கொடுக்குறேன். ஓகேண்ணா. இதுலேயே ஜிமிக்கி கொஞ்சம் பெருசாக இருக்குமா? கொடை ஜிமிக்கி மாதிரி வரும்ல. கொடை ஜிமிக்கி மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் இந்த மாதிரி கொடை ஜிமிக்கி மாதிரி இந்த மாதிரி போடலாம். இதை வாங்கி தான் கலெக்ட் பண்ணணும். ரெடிமேட் செட் பண்ணணும். செட் பண்ணிடுங்க. பிளாக் தான் காமனாக இருக்கும். காமன் கலர் எந்த கலருக்கு வேணாலும் போடலாம். இது பொன்னலங்காரத்துக்கு இது. ஆனால் இது எனக்கு செட் ஆகுமா அது போட்டா? இவருக்கு செட் ஆகும். இன்னொன்று வந்து இருடா டேய் அது விளையாடுறதுல நான் அவட்ட கொடுத்துடணும். ஒரு வழியாக வந்து ஸோ இன்றைக்கி மேக்கப்புக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டான். பட் வந்து என்னென்னா அந்த வளையல் மட்டும் இவளோட சைஸுக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இவ யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. குட்டியான சைஸை வாங்கிட்டு கழட்டுங்கன்னா நானும் மாட்டி பழக்கம் இல்லையா, கலட்டினவொடனே கையிலேருந்து ரத்தம் வந்துருச்சுங்க. அப்போ தான் தெரியுது இவ சைஸுக்கும் வளையல் வந்து பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டாங்க. சமையலை செய்கிற மாதிரி தான். ஸோ மேக்கப்புக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் சில எக்யூப்மெண்ட்ஸாக என்னது சில ஆர்னமெண்ட்ஸ் வந்து வாங்கணுமா, காஸ்மெட்டிக்ஸ். அது போயிட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே செக் பண்ணிட்டு அப்படியே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு மேக்கப் பண்ணும்போது உங்களை மீட் பண்ணுறேன். மேக்கப் வந்து இவங்க சேனலில் வரும். ஓகே ஸோ மிஸ்டர் சேஃப்எம் வியூஸில் வரும். பாய் சேஃப்எம் வியூஸ். இந்த வீடியோ ஏதோ பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்கேன் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்ததுல இருந்து நம்ம அலைஞ்சிட்டே தான் இருக்கோம். வெளியில போயிட்டு இது பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு இதை வேற ஃபுல் சேவ் பண்ணதுலேருந்து எல்லாருமே எனக்கு குருன்னு தான் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி ஓகேங்க, அந்த கடையில் போயிட்டு சிலதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மேக்கப் வ்ளாகில் மீட் பண்ணலாம். அதுவும் இவங்க சேனல் வரும். ஓகேவா? ஓகே, பாய்.